அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது சித்திரை 18 வரவிருக்கும் புனிதமான சித்ரா பௌர்ணமி மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லி, கிரகநிலையின் மாற்றங்கள் உங்கள் பொருளாதார மற்றும் குடும்ப வாழ்க்கையில் என்னென்ன திருப்பங்களை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லியும், மேலும் மேஷராசிக்காரர்கள் தங்கள் கர்ம வினைகள் நீங்கவும் தடைப்பட்ட காரியங்களில் வெற்றி பெறவும் என்னென்ன வழிபாடுகள் செய்யணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியான சூழ்நிலை தாங்க காணப்பட போகுது. பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபட நேரிட்டால் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு நீங்கள் செய்யுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட போதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. தாயாரின் உடல்நலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாய் வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். இருந்தாலும் கூட அதனால் பாதிப்பு எதுவுமே இருக்காது. வெளியூர் பயணத்தின் போது எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். சில சலுகைகளும் கூட கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்க கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். போட்டிகளை சமாளிக்க கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக வரும். புதிய முதலீடுகளை நீங்கள் தவிர்க்கணும். பங்குதாரர்களோட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. கணவரின் அன்பும் ஆதரவும் உற்சாகம் தரப்போகுது. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 22, 26. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். மேலும் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்குங்க. ராசியில் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சூரியன் உச்சமடைந்து நிற்கிறாரு. வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் முன்னேற போகிறீங்க. பொதுவான பணியில் உள்ளவங்களுக்கு பொதுஜன ஒத்துழைப்புகள் கிடைக்குங்க. செயல்திறன் கூடும். முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனதளவில் புத்துணர்வோடு நீங்கள் செயல்படுவீங்க. பெரிய மனிதர்களின் நட்புகள்லாம் உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடும். உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. புதிய பதவிகள்லாம் கிடைக்கும். நீண்ட காலமாக மனசை உறுத்திக்கிட்டு இருந்த சில விஷயங்கள்லாம் தெளிவு கிடைக்கும். எதிர்கால சேமிப்புகள் குறித்து சிந்தனைகள் அதிகரிக்கும். தந்தையின் அன்பும் ஆசீர்வாதமும் உங்களை மகிழ்விக்கும். சொந்த வீடு வாகன கனவெல்லாம் நிறைவேறும். ஆடம்பர பொருட்கள் ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். தனவரவில் நிலவிய தடைகள்லாம் அகலும். கடந்த கால கடனை குறைக்க முயற்சி செய்வீங்க. தினமும் கந்த சஷ்டி கவசம் கேளுங்க, அல்லனா படிங்க. அது உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் பணிச்சூழலில் முன்னேற்றமும் உங்கள் மீதான மரியாதையின் உயர்வும் ஏற்படுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் தொடர்பு முயற்சிகள் இறுதியில் வெற்றிக்கு வழிவகுக்கும். உங்கள் உடல்நிலையும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு மேம்படும். நீங்கள் மிகுந்த ஆரோக்கியத்தோடு உணர்வீங்க. இந்த வாரம் நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் மிதமான வெற்றியை தருங்க. ஒரு பெண்ணின் காரணமாக உங்கள் காதல் உறவில் சில சிக்கல்கள்லாம் எழ வாய்ப்பு இருக்குது. வாரத்தின் இறுதியில் நிலைமை சீரடையுங்க. மேலும் உங்கள் வீட்டை அலங்கரிக்கிறதுக்காக நீங்கள் சில பொருட்கள்லாம் வாங்குவீங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேன்மையான நிலை ஏற்படுங்க. பதவி மற்றும் சம்பள ஏற்றம் கிடைக்க பேச்சுவார்த்தை நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும். புதிய திட்டங்கள் போடுவதற்கு ஏற்ற நேரம் இது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் விலக போகுது. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள்லாம் தீரும். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக பணவரவை அதிகரிக்க நீங்கள் கவனம் செலுத்தணும். கலைத்துறையினர் பொறுத்த வரைக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுல வெற்றி காண போகிறீங்க. மேலும் புதிய முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இறங்கணும். நீங்கள் சந்திரனின் இடப்பெயர்ச்சி நல்லது கெட்டது கலந்த பலன்களை கொண்டு வரப்போகுதுங்க. மேலும் சூரியன் 1ஆம் இடத்துல இருக்கிறதால திட்டம் போட்டு நீங்கள் செயல்படுவீங்க. வெற்றி உங்களை வசப்படுங்க. மேலும் நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குதாரர்களை கையாளும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வாரம் மேஷராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக ரொம்பவே உழைக்க வேண்டியதாக இருக்கும். பண விஷயத்தில் நிதானமாக இருக்கணுங்க. மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு மிகுதியாகவே கிடைக்கும். மேலும் சூரியன் உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த வாரம் மனபலம் உங்களுக்கு உயரும் காலமாக அமைஞ்சிருக்கு. மேலும் நிதி நிலைமையில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் ராசிநாதன் செவ்வாய் 12 சனியோடு இணைஞ்சிருக்கிறதால தேவையில்லாத விரைய செலவுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புதிய வருமான வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. மேலும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்சிருக்கும்.
வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு பேருதவியாக இருக்க போகுது. பெற்றோரின் உடல்நிலையில் கூடுதல் அக்கறை நீங்கள் காட்டணும். உறவினர்களுடனான சந்திப்புகள்லாம் உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி தரும் விதமாக அமைய போதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் கைகூடும். கூட்டு தொழில் செய்கிறவங்க பங்குதாரர்களோட சுமூகமாக பழகிறது நல்லது. போட்டிகளை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய பொறுப்புகளை ஏற்கும்போது கவனத்தோடு செயல்படணும். மேலும் வெப்பம் சம்பந்தமான உபாதைகள் அல்லது கண்ணெரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நரசிம்மர் ஆலயத்தில் பானகம் நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு வழங்க உங்களுக்கு தடைகள்லாம் விலகுங்க. இந்த வாரம் அடர் சிவப்பு நிற கைக்குட்டை அல்லது உடைகளை பயன்படுத்துறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் விதமாக அமையும். மேலும் இந்த வாரம் சொந்த காரியங்களில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. சின்ன விஷயங்களால் மனநிறைவை நீங்கள் அடைவீங்க. எதிர்பாலினத்தவரிடம் பழகும்போது கவனமாக நீங்கள் பழகிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையுங்க. மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் போது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுறது உங்களுக்கு காரிய வெற்றியை கொடுக்கும். எளிதில் மற்றவங்களோட கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். குடும்ப தொடர்பான கவலைகள் மறையுங்க. குடும்ப செலவை சமாளிக்க பணவரத்து இருக்கும். மனசில் ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூட போகுது. பெண்களுக்கு அடுத்தவர்கள் செயல்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். கலைத்துறையினருக்கு நிம்மதி சந்தோஷமும் அதிகரிக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு மனஸ்தாபம் நீங்கும். நண்பர்களிடையே சுமூக உறவு இருக்க விட்டு கொடுத்து நீங்கள் போகிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டி குறையுங்க. எதையுமே நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக செய்கிறது நல்லது. மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் திட்டமிட்டபடி எல்லாம் நடக்குங்க. கடன் தொல்லை குறையும். வழக்குகளின் சாதகமான போக்கு காணப்படும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த தடைகள் எல்லாம் அகலும். கேது சஞ்சாரம் எதிர்மறையாக இருந்தாலும் கூட குரு பார்வை சாதகமாக இருக்கிறதால தம்பதிகளுக்குள்ள இணக்கம் உண்டாகுங்க. திருமண வயதினருக்கு நல்ல வரன் வந்து சேரும். கூட்டு தொழில் ஆதாயம் தரும். சிலர் சொந்த இடம் வீடு வாங்குவாங்க. பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தன குடும்பாதி ஆட்சியாக சஞ்சரிக்கிறதால கையில் பணம் புரளும். பொன் பொருள் சேரும். உங்கள் தோற்றத்தில் தெளிவும் பொலிவும் இருக்கும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் சனி சஞ்சரிக்கிறதால உடல்நிலையில் கவனம் தேவைங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகள்லாம் தோன்றும். மேலும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள்லாம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக நீங்கள் மற்றவங்கள முன்னிறுத்தி நீங்கள் தப்பிச்சுக்க வேண்டி வருங்க. மேலும் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நெருக்கடிகள் அதிகரிக்குங்க. எடுத்த வேலையெல்லாம் இழுபறியாகும். சிலருக்கு உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்கள்லாம் தோன்றி மறையும். மருத்துவ செலவுகள்லாம் கூடும். மேலும் எதிர்பார்த்த பணம் வந்து சேருங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும். சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு உங்கள் வளர்ச்சியின் மீது இருந்த முட்டுக்கட்டைகள்லாம் நீங்கும். மேலும் தொழிலில் வளர்ச்சி உண்டாகுங்க. எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பணிகளில் மாற்றங்களை காண்பாங்க. வியாபாரிகள் புதிய யுக்திகளை புகுத்தி வருமானத்தை பெருக்க முயல்வாங்க. விவசாயிகள் அமோகமான விளைச்சலை காண போகிறாங்க. அரசியல்வாதிகளுக்கு முக்கியஸ்தர்களின் நட்பு கிடைக்குங்க. கலைத்துறையினருக்கு திறமைகளை வெளிப்படுத்த புதிய சந்தர்ப்பங்கள்லாம் உருவாகும். பெண்களுக்கு கணவரிடம் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க. மேலும் சித்ரா பௌர்ணமி அன்று மேஷராசியின் அதிபதியான செவ்வாயின் ஆதிக்கமும் பௌர்ணமி சந்திரனின் குளிர்ச்சியும் இணைவதால் மேஷராசிக்காரர்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்திரகுப்தர் வழிபாடு ரொம்பவே முக்கியமானது. மேஷராசிக்காரர்களுக்கு கர்ம வினைகளின் தாக்கம் குறைய இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபடுவது ரொம்ப அவசியம். நிவேதனமாக நீங்கள் சித்திரகுப்தருக்கு உப்பு இல்லாத தயிர் சாதம் நிவேதனம் செய்யுங்க. பிறகு அதை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்குவது உங்கள் பாவ மூட்டைகளை குறைக்குங்கிறது நம்பிக்கை. மேலும் ஒரு பேப்பர் மற்றும் பேனாவை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு நல்ல எண்ணங்களும் நற்செயல்களும் பெருகட்டும்னு வேண்டிக்கிட்டு சித்திரகுப்தரை வணங்குங்க. நன்மைகள் நடக்கும். மேலும் குலதெய்வம் மற்றும் அம்மன் வழிபாடு செய்யலாங்க. மேஷராசி நெருப்பு ராசிங்கிறதால மன அமைதி பெற குளிர்ச்சியான வழிபாடுகள் தேவைங்க. பௌர்ணமி அன்று இரவு நிலவு ஒளியில் அமர்ந்து உங்கள் குலதெய்வத்தை மனதார நினச்சிக்கோங்க. அம்மன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது தடைப்பட்ட காரியங்களுக்கு சுமூகமாக முடிச்சு வைக்குங்க. மேலும் மேஷராசிக்கான சிறப்பு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்குரிய தோஷங்கள் நீங்கி அதிர்ஷ்டம் பெருக
தானம் செய்யுங்க. சித்ரா பௌர்ணமி கோடை காலத்தில் வருவதால் தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு பானகம், நீர்மோர் அல்லது குளிர்ந்த நீர் தானம் செய்கிறது மேஷராசிக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை தரும். மேலும் இந்த நாளில் வெள்ளை நிற ஆடைகளை அணிவது உங்கள் மன ஆற்றலை அதிகரிக்கும். ஓம் சித்திரகுப்தாய நமகன்ற மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்கிறது சிறப்பு தருங்க. மேலும் முடிஞ்சால் கிரிவலம் போயிட்டு வாங்க. திருவண்ணாமலையிலோ அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மலை கோவில்களிலோ கிரிவலம் செல்வது மேஷராசிக்காரரின் பிதுர் தோஷங்களை நீக்கி வாழ்க்கையில் புதிய வழிகாட்டுதல்களை தரும். உப்பு இல்லாத தயிர் சாத தானமும் அம்மன் வழிபாடும் இந்த சித்ரா பௌர்ணமியில் மேஷராசிக்காரர்களுக்கு பெரும் மாற்றத்தை உண்டாக்கும். மேலும் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்கிறது மூலமாக கடன் தொல்லை நீங்கும், பணத்தடை விலகும், கர்ம வினைகள், தலைமுறை தோஷங்கள், குலதெய்வ பாவங்கள் தீரும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.